தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்துல பிசாசின் தந்திரமான கள்ள அற்புதங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்துல நான் சொன்ன தெய்வத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று. உடுப்புகளை, இலேஞ்சிகளை, சீடிக்களை போடுகிறார்கள், ஷூவை தொடுகிறார்கள், ஷூவாலை ஜெபிக்கிறார்கள், இப்படியான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்று. அதுக்கு ஒரே ஒரு ஆதார வசனம் காட்டுவாங்க. இது பவுலுடைய உடுப்புகளை கொண்டு போய் போடும்போது அங்கே சொஸ்தமானார்கள் என்று அப்போஸ்தலர் 19:11-12 இருந்து வசனங்களை காட்டுவார்கள். நன்றாக ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அங்கே பவுல் தன்னுடைய உடையை கொண்டு போய் அவர் இன்னொருத்தருக்கு மேல போடல. நன்றாக கவனிக்கணும். அங்க அவருடைய உடைகள் போடுகிற இடத்துல அங்க பவுல் இருக்கல. முந்திய நாட்கள்ல இப்படி எங்க நினைத்த நேரத்துக்கு நினைத்த இடத்திலே போய் வரத்தக்கதான ஒரு வசதிகளும் கிடைக்கல, இருக்கல. எல்லாம் பார்க்கணும். பவுல் அதன் மூலமாக தனக்கு ஒரு மகிமையை கொண்டு வரல. எண்ணெயே பூசி ஜெபம் பண்ணுங்க ஒருத்தன் வியாதியா இருந்தா என்று சொல்லி சொல்லப்பட்டதை வைத்து இவ எண்ணெய அடிச்சு அதை ஒரு குப்பியில அடைச்சு அதை ஒரு பணத்துக்கு வித்து தன்னுடைய வயிற்ற வளர்க்கிறான் ஒருத்தன். சீடிய அடிச்சு என்னத்தையாவது பாடி ஒரு சீடிய அடிச்சு அதை வித்து அதை கேட்டா உனக்கு சுகம் வரும், அதை வச்சு ஜபிச்சா உனக்கு சுகம் வரும், அதை வச்சிருந்தாலே உனக்கு ஆசீர்வாதம் வரும் என்ற இன்னொரு வியாபாரம். இன்னொருத்தன் லேஞ்சிய விற்கிறான். இந்த லேஞ்சிய கொண்டு போய் நீ வச்சியண்டா நோயாளர்கள் மேல வச்சா அவனுக்கு சுகம் வரும், உனக்கு சுகம் வரும் என்றதான ஒரு காரியம். இன்னொருத்தன் பேனா அதை விற்கிறான். இத வேண்டு, இதுல இருக்கிற அபிஷேகம் உனக்கு வரும், குடும்பத்துக்கு வரும் என்று சொல்லி வியாபாரிகள் அநேகர் பெருகி இருப்பதை இந்த நாட்கள கள்ள வியாபாரிகள் தங்களோட வயிற்றுக்கு ஆக ஊழியம் செய்கிற கள்ளர்கள் எழும்பி இருக்கிறதை அநேக இடங்கள்ல பார்க்க முடியும். இத வேண்ட ஜனங்க கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ? வேண்ட நாங்க யோசிக்க தேவை இல்லையோ? வேண்ட நாங்க இத வேதத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்கறது கிடையாதா? வேண்ட நாங்க எல்லாரும் வேதம் வச்சு கைகள்ல வச்சு கொண்டு தெரிகிறவங்க தானே. வேதத்துக்கு புறம்பா செய்யறான் நடத்துறான்னா அதுக்கெல்லாம் ஏன் இடம் கொடுத்து அவனுடைய வைத்த அவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய காரியங்களை வளர்த்து விடுகிறோம்? ஜனங்க கவனமா இருக்கணும். அது கிடையாது. எப்படியாவது எண்ணத்தை வேண்டியாவது எண்ணத்தை கொண்டு வச்சாவது ஒரு சுகத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று விடலாம் என்று சொல்லி ஓடுகிற ஒரு கூட்டங்களைத்தான் இந்த நாள்ல காண முடியும். தான் வேதத்தை தேடி தான் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்து அவருடைய தேவ சித்தம் செய்து கனி கொடுத்து அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமை மூலமாக அந்த அபிஷேகம் மூலமாக வரங்கள் மூலமாக தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டு மற்ற ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாக தான் ஒரு ஒளியாய் உப்பாய் மலைமேல் உள்ள பட்டணமாய் எழும்பி பிரகாசிக்கணும் என்கிற நோக்கம் கிடையாது ஜனங்களுக்கு. தான் ஜெபித்து ஆண்டவர் சுகப்படுத்துகிற அந்த ஆண்டவர் இருந்து நேரடியாக ஒரு சுகத்தை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியங்கள் கிடையாதபடி ஊழியக்காரன் ஜனங்களை மட்டப்படுத்துகிறான். அவர்களை ஜெபிக்காதபடி தன்னுடைய காரியங்களை அவர்களுக்கு அனுப்பி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இந்த ஜனங்களும் கேட்டு வாங்கி அதன்படி வாழ்ந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் உணர்த்துவாராக, பேசுவாராக, மாற்றுவாராக இந்த நிலைமைகளை இயேசுவின் நாமத்தில். ஆமென்.